வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தலதா மாளிகை பக்தர்களுக்காக திறக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் பிரதமர் புகழாரம். தமிழ் பேசும் திறமையான வீரர்களுக்கு தேசிய கிரிக்கெட் அணியில் வாய்ப்பு, ஜனாதிபதி உறுதி. தந்தை மீதான கருப்பு திரையை கிழித்தெறிந்து டாக்டர் சாபியின் மகள் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் சாதனை. இலங்கையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்புகளுக்கு பிரேத பரிசோதனை. இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் மின்சார கட்டணம் 3 மடங்கு அதிகரிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித அபேவர்த்தன எச்சரிக்கை வைத்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது பொருளாதாரம் குறித்து தனது புரிதலுக்கு அமைவாக நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துக்குள் நாடு வீழ்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கையை மீட்டெடுக்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் போர் முடிவடைந்த பின்னர் வனவளாகத்திடம் கூகுள் வரைபடத்தினை பார்த்து காணிகளுக்கு எல்லையிடப்பட்டது. அது தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு மக்களிடம் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். யாழில் திஸ்ஸ விகாரை தொடர்பாக ஒரு பிரச்சினை உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். குறித்த காணிகளின் உரிமையாளர்களுக்கும் பிக்குமார்களுக்கும் இந்த பிரச்சினையை தீர்க்க இடமளித்தால் அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகளை தீர்க்க இடமளிக்காமல் இருப்பது அரசியல் எனவும் அவர்களுக்கு தேவை இதனூடாகவே இனவாதம் தூண்டப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடக்கில் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் அந்த இடத்தில் ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்த முனைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தென்பகுதியில் தோல்வி கண்ட அரசியல் தலைவர்கள் ஆங்காங்கே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முனைவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் காணி உரிமையாளர்கள் பிக்குமார்களிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது ஆட்சிக் காலத்தில் யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். தமிழ் பேசும் திறமையானவர்களை இலங்கை கிரிக்கெட் அணியில் இணைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியை கூறியுள்ளார். 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைகளில் ஆண் பரீட்சார்த்திகளை விட பெண் பரீட்சார்த்திகள் அதிக எண்ணிக்கையிலானோர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதிய அனைத்து பரீட்சார்த்திகளிலும் 64.73% பல்கலைக்கழக நுழைவுக்கு தகுதிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பெண் பரீட்சார்த்திகளில் 71.93% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். அதே நேரத்தில் ஆண் பரீட்சார்த்திகளில் 60.24% பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளார்கள். 3 பாடங்களிலும் தோல்வியடைந்த மாணவர்களின் சதவீதத்திலும் இதேபோன்ற போக்கு காணப்பட்டுள்ளதாகவும் ஆண் பரீட்சார்த்திகளிலும் 13.87% பெண் பரீட்சார்த்திகளிலும் 8.6% 3 பாடங்களில் தோல்வியடைந்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் எடுத்துரைத்துள்ளார். 2019 ஈஸ்டர் தாக்குதலின் பின் பாரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட வைத்திய ஷாபியின் மகள் உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்துள்ளார். பாரதூரமான குற்றச்சாட்டுகளால் வைத்திய சாபி மற்றும் அவரின் குடும்பத்தினர் சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த வைத்திய சாபி விசாரணைகளின் பின்னர் குற்றமற்றவர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் கைது செய்யப்பட்ட நாள் முதல் வைத்திய சாபி மற்றும் அவரின் குடும்பத்தினர் பல்வேறு சமூக புறக்கணிப்புகளை சந்தித்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்றிரவு வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சைகளின் அடிப்படையில் வைத்திய சாபியின் மகள் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட இடத்தில் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளார். எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு எதிராக நின்று வெற்றி பெற்ற நம்பிக்கையின் உருவமாக இந்த மாணவி பார்க்கப்படுகிறார். தந்தை மீதான குற்றச்சாட்டுகளில் மனம் தளராது கற்றலில் சிந்தனையை செலுத்திய மாணவிக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். வரலாற்றில் முதல் முறையாக கண்டியில் உள்ள பள்ளிவாசல்கள் புனித தல்லா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் கதவுகளை திறந்ததாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குருநாகலில் உள்ள பரகக தென்னியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது இனங்கள் மற்றும் மதங்களாக பிரிந்து செல்வதற்கு அப்பால் அனைவரும் இலங்கையர்கள் என மக்கள் இப்போது சிந்திக்க தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாடு மாறி வருகிறது, நாம் ஒரு புதிய வழியில் செயற்பட வேண்டும் என மக்கள் உணர தொடங்கியுள்ளதாக பிரதமர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான மாற்றங்களை அமைச்சுக்களிலேயும் காண முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அடையாளம் காணப்படாத சலம் ஒன்று மீட்கப்பட்டதுடன் குறித்த சடலத்தை இனங்காண உதவுமாறு மட்டக்களப்பு தலைமை போலீசார் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் உயிர்ந்த நிலையில் காணப்பட்ட குறித்த ஆணின் சடலத்தை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து குறித்த சடலத்தை மட்டக்களப்பு தலைமை போலீசார் மீட்டுள்ளார்கள். சடலம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு மாவட்ட தடவியல் போலீசாரும் மட்டக்களப்பு தலைமை போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த சடலமானது உடற்கூட்டு பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
போலீஸ் மா அதிபர் தேசப்பந்த தென்னக்கோன் தொடர்பில் விசாரணைகள் செய்து அதனை வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க 4 பேர் கொண்ட போலீஸ் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சர் உட்பட 4 அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு ஒன்று பதில் போலீஸ் மா அதிபரினால் நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணை குழு ஒன்றை நியமிக்க பரிந்துரைக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு விசாரணை குழு நேற்று கடிதம் ஊடாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் அனைத்து இறப்புகளும் இப்போது கட்டாய பிரதம பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மரண விசாரணை அதிகாரிகளுக்கு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் குழந்தை இறப்பு பகுப்பாய்வை வலுப்படுத்துவதற்காக இலங்கையில் முயற்சிகளுக்கு இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய பகுதி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இளங்குழந்தையிலேயே இறப்புக்கான பொதுவான காரணங்களை கண்டறிந்து அத்தகைய இறப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயற்படுத்துவதையும் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் எனவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் நுவரெலியா, கந்தப்பளை, கபோர, சிலக்க 3 பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வெள்ள நீரினால் பிரதான வீதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகமான விவசாய நிலங்களை வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் பெரும் கவலையில் உள்ளார்கள். காலிக்கோட்டிலிருந்து விழுந்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் நேற்று காலை 7:40 மணியளவில் இந்த விபத்துக்கு முகம் கொடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹப்புக்களை குருந்துவத்த பகுதியைச் சேர்ந்த கொலலத்திராவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் 21 வயதுடைய முதலாம் ஆண்டு மாணவரான ஜெனித் கமகே என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் குலவத்திலாக பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் தன் நண்பர்கள் குழுவுடன் காலிக்கோட்டைக்கு சென்ற நிலையில் காலிக்கோட்டையில் உள்ள பழைய கலங்கரை விளக்கத்துக்கு அருகிலுள்ள கோட்டைச்சோறு நடந்து செல்லும் போது அவர் கீழே விழுந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளார்கள். கோட்டைச்சுவரிலிருந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்த இளைஞர் போலீஸ் அதிகாரிகளால் காலி கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன்றி உயர்ந்துள்ளார். சடலம் காலி தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் மனித விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பஹல்காம் தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகளை வேட்டையாடுங்கள் என அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி காப்பட் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பஹல்காம் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிர்ந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் துரங்கல் காப்பாட் கூறியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.